இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் தேதி இந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அது தற்போது 7877 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கடந்த 3-4 மாதங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் 2,23,00,000 ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு புதிய சூளுரை என்கின்ற வகையில் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் எய்ட்ஸ் பாதிப்புகள் குறித்தும் எய்ட்ஸ் நோயினால் ஏற்படுகிற தாக்கங்கள் குறித்தும் எய்ட்ஸ் வராமல் தடுப்பதற்குரிய விழிப்புணர்வுகள் குறித்தும் பள்ளிகள் கல்லூரிகள் இடையில் ஒரு போட்டி நடத்தப்பட்டு அவர்களை அந்த சித்திரங்கள் வரைந்து தர சொல்லப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு கல்லூரி மாணவிகள் அது சம்பந்தமாக ஏராளமான படங்களை வரைந்து தந்திருந்தார்கள். அவற்றில் முதல் 3 தேர்ந்தெடுத்து முதல் பரிசாக 30,000, இரண்டாவது பரிசாக 20,000, மூன்றாவது பரிசாக 10,000 என்று அந்த மாணவர்களுக்கு இந்த தமிழ்நாடு எய்ட்ஸ் சங்கத்தின் சார்பில் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வருவாய் மாவட்டங்கள் 38லும் மாவட்டத்திற்கு ஒரு மாணவிக்கு 10,000 ரூபாய் பரிசு என்கின்ற வகையில் 38 பேருக்கு அந்த பரிசுகள் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கும் பரிசு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 1,39,350. இவர்களுடைய ஒட்டுமொத்த பேருடைய வாழ்க்கையையும் பாதுகாக்கின்ற வகையிலேயும் புதிய HIV, எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இல்லாமல் 0 நிலைக்கு கொண்டு வருகின்ற வகையிலேயுமான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான இலக்கு அல்லது உறுதிமொழி 2030ஆம் ஆண்டிற்குள் புதிய எய்ட்ஸ் தொற்று இல்லாத சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம், ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்கின்ற லட்சிய முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் HIV பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 0.23%. இதுவே 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் HIV பாதிப்பு சதவிகிதம் என்பது 0.38 இருந்தது. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்களின் காரணமாக தற்போதைய தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு என்பது 0.16. இந்தியாவின் சராசரி பாதிப்பு 0.23 என்று இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு 0.16. இதுவும் கூட எதிர்காலத்தில் 2030க்குள் எய்ட்ஸ் தொற்றில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்கின்ற உறுதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, இது சம்மந்தமாக நிறைய தடவை சொல்லிட்டோங்க, நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் பேசுறதுங்கிறது அறியாமை. அது தெரிஞ்சிருந்தா அங்கே கேட்டிருக்க மாட்டார்ல. புலி வந்து சரி, அது வேணாம். அது சரி, என்னம்மா சர்டிஃபிகேட் கோர்சஸ் அது ஆல்ரெடி நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. 2வது ரவுண்டுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே எவ்வளோ வேக்கன்சி இருக்குதோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க.
ஸோ அது ரெண்டாவது ரவுண்ட்லேயும் ஏதாவது வேக்கன்சி இருந்ததுன்னா வாக்இன் அட்மிஷன் மாதிரி பண்ணுறதுக்கான இது வந்து டீன்ஸுக்கும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லை, அது வந்து விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து அந்த கல்லூரி முதல்வர்கள், மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் சேர்ந்து அறிவுரை வழங்கப்படும். போலி மருத்துவர்களுடைய சொத்துக்கள் அந்த மாதிரி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அது வந்து நிறைய யார் சொன்னாலுமே நடவடிக்கை எடுத்துன்னு இருக்கிறாங்க. அது மாதிரி யாராவது இருந்து சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் அதுக்கு பெரிய தீர்வு. சார், இந்த 4 தனியார் மருத்துவமனைகள் எய்ட்ஸ், HIV, பால்வினை இலவச சிகிச்சை சொல்றீங்க, அது எப்படி சார் அணுகிறது? அவங்க எப்படி போயிட்டு அவங்களுக்கு அட்டை எதுவும் வேணுமா? இல்லை, அந்த கல்லூரி மருத்துவமனைகளில் இப்போ அறிவிச்சாச்சு, அவங்க விளம்பரப்படுத்தி அங்கே பண்ணுவாங்க. அது மாதிரி ஒட்டுமொத்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் பண்ணணுங்கிறது இலக்கு. இப்போ முதல் தொடக்கமாக 5 கல்லூரிகளில் பண்ணியிருக்கிறோம். படிப்படியாக இந்த துறையை சேர்ந்த திட்ட இயக்குனர் அவர்கள் மற்ற கல்லூரிகளோடும் பேசி ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த திட்டத்தை தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த எய்ட்ஸ் டெஸ்டிங் இதெல்லாம் இலவசமாக கிடைக்கணும். யாருக்கும் வந்து இதனால இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த 4 கல்லூரிகள் மட்டும் இல்லை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் இதுக்கு இருக்குது. 714 ஆலோசனை மையங்கள் இருக்குது. 2119 முதற்கட்ட HIV பரிசோதனை மையங்கள் இருக்குது. 104 அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், சமூகம் சார்ந்த சங்கங்கள் இருக்குது. 2329 கல்லூரிகளில் செஞ்சுரல் சங்கங்கள் இருக்குது. 76 இடங்களில் கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் இருக்குது. 172 இணை கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் இருக்குது. இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்த 1,39,350 பேரை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார். அது வந்து இப்போ வந்து கல்லூரி மாணவர்களுக்கு இளம் தலைமுறையினர் பெரிய முன்னெல்லாம் டிரைவர் கண்டக்டர் டிரைவர்ஸ்லாம் சொல்லுவாங்க, யாருக்கு அதிகமாக வருது இந்த மாதிரி இல்லை. இப்போ அது மாதிரி குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. 1,39,350 பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கிறது அரசின் கடமை. அதனால் நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். சிகிச்சைகள், இது மாதிரி விழிப்புணர்வு. இனிமேல் ஒருத்தருக்கு கூட தொற்று வரக்கூடாதுங்கிறதால விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதில் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் நம்ம சொல்லி பண்ணோம்னா அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். யாருக்குமே வரக்கூடாதுங்கிறத அரசின்